Dear students, இப்போ நம்ம அடுத்து பார்க்க டாபிக் வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஓகே, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஓகே, so already we have studied the what is spectrum, what are types of spectrum. Okay, so examples already we have studied in lesson 5. Okay, do you know? Yes, I know. Already we have studied in lesson 5. So on the same topic, we also continue here. But here you have to write the formula for the hidden spectrum. Okay, this is a big important 3 mark question. So okay, so listen carefully. Okay, so here the materials in the solid and liquid and gaseous state emit the electromagnetic radiation when they are heated up, and these emitted radiation usually exhibit the continuous spectrum. ஓகே, இதை பற்றி ஏற்கனவே நம்ம லெசன் 5ல் படிச்சுக்கோம், அதான் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் இந்த சாலிட் லிக்யூட் அண்ட் கேசஸ் ஸ்டேட் emit the electromagnetic radiation when they are heated up, and these emitted radiation usually exhibit the continuous spectrum. படிச்சுக்கோமா, what is continuous spectrum, what are the types of continuous spectrum சொல்லி நம்ம ஏற்கனவே லெசன் 5ல் படிச்சுக்கோம். சரியா? ஸோ அதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். For example, the violet is examined through the spectrometer. When a violet is observed through the spectrometer, the electromagnetic radiation of all wavelengths are observed. This is a continuous spectrum. அதாவது நம்ம ஒரு ஒயிட் லைட் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் வெளியே அப்சர்வ் பண்ணால் நம்ம we have to note the continuous ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்கான். ஓகேவா? இது நம்ம ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இது பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு, in the early 20th century, many scientists spent a considerable times in understanding the characteristic radiation emitted by the atoms of the individual element exposed to a flame or source அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த 20th century many scientists spent a considerable times in understanding the characteristic radiation emitted by the atoms of the individual elements exposed to a flame or a source. அது எப்படி வந்து ஒரு எலமெண்ட் என்ன எப்படி வந்து ரேடியேஷன் எமிட் ஆகுது ஒரு எலமெண்ட்லேருந்து அல்லது ஒரு ஃப்ளேம் வந்து எப்படி எமிட் ஆகுது நம்ம தேவை டு ஸ்டடி. சரியாக தான் கொடுத்துருக்கான். ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஜ், எலக்ட்ரிக்கல் discharge when they viewed or photographed. சரியா? Instead of the continuous spectrum, the radiation contains a set of discrete line. நமக்கு லைன் மட்டும் தெரியும், மற்ற பக்கம்லாம் நமக்கு டார்க்காக இருக்கும். எக்ஸாம்பிள் எனக்கு அந்த மாதிரி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இதான் அந்த லைன் ஸ்பெக்ட்ரம். அந்த லைன் மட்டும் நமக்கு கலர்ஸ் இருக்கும், மற்றெல்லாம் பார்த்து நமக்கு இதில் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு டார்க்னஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து என்ன டிஸ்க்ரீட் லைன். ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம், அந்த லைன் மட்டும் நமக்கு இது அந்த நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகும், அதான் கலர்ஸ் அப்பியர் ஆகும். மற்ற ஸ்பேஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி அந்த டார்க்னஸ் நமக்கு இல்லை தெரியும். ஓகேவா? இதான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு, ஈச் கேரக்டரிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட்டுங்க the radiation consists of a set of discrete lines. Okay, each with the characteristic wavelength. அப்படின்னா ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு wavelength இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், in other words, the wavelength of the radiation obtained are well defined, and their positions and intensities of the characteristics of the elements also shown in the figure. இதான் நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம். ஓகே, அவங்க என்னது radiation are obtained as well defined, and their positions and the intensities of the characteristics of the element. அப்புறம் அதுக்கு ஒவ்வொரு அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வேவ்லேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரி, இதை நம்ம வந்து ஏற்கனவே அந்த பிக்சரில் பார்த்தோம். ஓகே, தான் அந்த பிக்சர் இருக்குல்ல, அந்த பிக்சர் தான் நம்ம கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒவ்வொரு ரேடியஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, this implies the spectra are the unique to each element and can be used to identify the element of the gas. Okay, used to identify the element of the gas like a fingerprint used to identify the person. நம்ம வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம வந்து இது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி நம்ம அவங்க யாருங்க நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதேமாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பெக்ட்ரா வச்சு நம்ம வி ஹவ் டு ஐடென்டிஃபை த எலமெண்ட். அது என்ன எலமெண்ட்ங்கிறது நம்ம வந்து வி ஹவ் டு அனலைஸ் வித் ஸ்பெக்ட்ரா. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து இது யாரோட ஃபிங்கர் அவங்க நம்ம அடுத்து அவங்களுடைய சரி அவங்க யாருங்க நம்ம ஈஸியாக நம்ம சொல்கிற மாதிரி நம்ம வி ஹவ் டு ஸ்டடியாக போட ஸ்பெக்ட்ரா வச்சு நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து எந்த எலமெண்ட்லேருந்து அது வந்து அந்த ஸ்பெக்ட்ரா ஃபார்ம் ஆகுது நம்ம சொல்லலாம். உங்களுக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, it varies from the one gas to another gas. Okay, it is varies from the
ஒன் கேஸ் டு அனதர் கேஸ், எல்லா கேஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதுமாதிரி நம்ம இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது. கண்டிப்பாக நம்ம இதாக டிஃபரெண்ட் பர்சன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் யூனிக்னஸ் ஆஃப் த லைன் ஸ்பெக்ட்ரா elements made the scientists to determine the composition of the stars, sun, and also used to identify the unknown compounds. Yeah, so this influence for the line spectra elements for made a scientist to determine the composition of the stars, sun, and also used to identify the unknown compounds. எல்லாம் நம்ம we have to analyze with the help of this spectra அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இதை நமக்கு இது பாருங்க, இது நம்ம லேபில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல். சரியா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹை வோல்டேஜ் சோர்ஸ் அப்ளை பண்ணதும் இதுக்கு ஒரு லைட் சோர்ஸுக்கு அதே மாதிரி ரிசியாக மெர்க்குரி லேம்பா சோடியம் லேம்ப் யூஸ் பண்ணுவோம். சரி, மெர்க்குரி லேம்ப் இட் ஃபார்ம் ஏ ஒயிட் லைட், ஒயிட் லைட். இட் இஸ் பாஸ் டு த டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங். இந்தமாதிரி கிரேட்டிங் வழியாக பாஸ் பண்ணும்போது நம்ம கிரேட்டிங் கன்ஸ்ட் ஆஃப் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் த இது ஸ்மால் ஸ்லிட் இருக்குது. அந்த ஸ்லிட் வழியாக நம்ம லைட்டு பாஸ் ஆகும்போது ஹவு டு மேக் ஏ டிஃப்ராக்ஷன் அண்ட் ஃபார்ம் ஏ லைன்ஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இதை நம்ம வந்து நம்மளுடைய ரெக்கார்டோட நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எதிர்க்கும். சரி, ஒரு பெரிய டேபிள் கிராமில் ரீடிங்ஸ் நிறையா வரும். சரி, அதில் வேணுமே எதுக்கும் அதுதான் எனது இந்த டிஃப்ராக்ஷன் கிரியேட்டிங் சொல்லி நம்ம பார்த்துக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ பார்த்தா என்னது நம்ம சொன்னது மெர்க்குரி ஸ்பெக்ட்ரம் சொன்னேன். அதுமாதிரி நம்ம வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா உள்ளே என்னாக்கும் வந்து அந்த மெர்க்குரி அந்த ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். அது வந்து ஹீட் ஆகும்போது நம்ம ஹேவ் டு எமிட் த ரேடியேஷன் ஃபார்ம் ஏ ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம என்னது இங்கே நான் வந்து ஏதோ ஒரு லேம்ப் சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து மெர்க்குரி லேம்ப் எடுத்துக்க. மெர்க்குரி லேம்பில் நம்ம உள்ளக்கூடிய இந்த மெர்க்குரி கேஸ் ஹீட் ஆகும். சரியா, இப்போ வென் வி அப்ளை த ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படி தான் அந்த போத் எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த மெர்க்குரி லேம்ப் இன்னும் இந்த it have to make a heat inside the mercury gas. It have to obtain the excited state and emit the radiation and make a brightness. It is fall on the grating. The grating consists of the large number of the small slit. Have to make a diffraction and finally form a line spectrum. ஓகே, இதேமாதிரி நம்ம வந்து இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் when the hydrogen gas is enclosed in a tube is heated. சரி, ஒரு டியூப் மாதிரி அதில் வந்து ஹைட்ரஜன் கேஸை ஃபில்அப் பண்ணதும் அதை ஹீட் பண்ணதும் it emits the electromagnetic radiation of the certain sharply defined characteristic wavelength. சரி, அதை நம்ம வந்து அதுமாரி அது ஹீட் ஆகுது. அதை நம்ம have to emit the radiation with a well defined wavelength அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஃபார்ம் ஏ லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, this called hydrogen emission spectrum. அதாவது ஒரு டியூப்பில் நம்ம வந்து ஹைட்ரஜன் கேஸை ஃபில்அப் பண்ணதும் அதை ஹீட் பண்ணதும் அடுத்து நம்ம அந்த ஹைட்ரஜன் கேஸில் கூட ஆட்டம்ஸ் ஹேவ் டு அப்ளை த எக்ஸைட்டட் ஸ்டேட் அண்ட் எமிட் த ரேடியேஷன் ஹவ் டு மேக் ஏ வெல் டிஃபைன்டு வேவ்லென்த் ஃபார்ம் ஏ லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, திட் இஸ் கால்டு ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு when any gas is heated, when any gas is heated up, the thermal energy is supplied to excite the electrons. நம்ம ஹீட் பண்ணும்போது என்னது, you have to get the more thermal energy. Thermal energy is a heat energy, so make a the atoms to the excited state. So energy have to occur the excited state and then emit the radiation, form a line emission spectrum. Okay, similarly by all acquiring light on the atoms and the electrons are excited. இதேமாதிரி எல்லா கேஸில் கூட எல்லாம் வந்து நமக்கு இந்தமாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஒன்ஸ் த electrons get sufficient energy as a given 4 postulate. 4 postulateல கண்டுபிடிச்சா அந்த எனர்ஜி மாதிரி நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜியாக இருக்கும்னு கொடுத்துருக்கான். ஓகே, இட் அப்சார்ப்ஸ் வித் a particular wavelength. ஓகே, or frequency and jumps from one stationary state to the another stationary state. சரியா, ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக அது நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தான். ஓகே, இப்போ அந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஃப்ரம் தி இந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட் டு லோயர் எனர்ஜி ஸ்டேட், இந்த லோயர் எனர்ஜி டு ஹையர் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட் அதான் இந்த வித் தோஸ் வேவ்லென்த் ஃபார் த கலர்ஸ் தட் ஆர் நாட் அப்சர்வ்ட் ஆர் சீன் ஆன் த டார்க் லைன். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னது எனக்கும் நமக்கு வந்து அந்த டார்க் லைன் மட்டும் தெரியும், மற்றெல்லாம் நமக்கு கலர்ஸாக தெரியும். சரியா, எப்போவும் அது வந்து அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்னது அந்த லைன் தவிர மற்றெல்லாம் நமக்கு வந்து நமக்கு கலர்ஸாக இருக்கும். அந்த லைன் மட்டும் நமக்கு டார்க்னஸாக இருக்கும். ஓகே, இதை நமக்கு இப்போ நல்லா கொடுத்துக்கா, இதானது என்ன சொல்லுவோம், இஸ் ஏ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இதான் வந்து நம்ம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ நம்ம அதுக்குள்ள அந்த லைன் மட்டும் நமக்கு இங்கே டார்க்னஸாக இருக்கும்,
மற்றெல்லாம் நமக்கு வந்து இதுமாதிரி கலர்ஸாக ஃபார்ம் பண்ணும். இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இஸ் ஏ லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அந்த லைனை தவிர மற்ற பேக்ரவுண்ட் எல்லாமே கலர்ஸில் இருக்கும். லைன் மட்டும் நமக்கு டார்க்னஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இது இஸ் ஏ ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் டாபிக்கில் வச்சுட்டா இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark question or 3 mark question. Okay, is a big question. To explain the spectrum of the hydrogen atom or hydrogen spectral series. Explain the spectrum of the hydrogen spectral series. Absolutely, நமக்கு big question கொடுத்துருக்கு. ஸோ அதை கிளியர் கவனிங்க. ஓகே, ஸோ கிளியர். Since the electrons in the excited state have the வெரி ஸ்மால் லைஃப் டைம். இன்னும் எக்ஸைட்டேட்டுக்கு எப்போவுமே அது ஒரு லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா குயிக்காக வேணும் அந்த அந்த ஹைரன் ஸ்டேட்டுக்கு போய்ட்டு நான் வந்து என்னது அது குயிக்காக நம்ம அதோடைய க்ரௌண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு கொடுக்கான். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஹேவ் வெரி ஸ்மால் லைஃப் டைம். திஸ் எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பேக் டு த க்ரௌண்ட் ஸ்டேட் த்ரூ த ஸ்பான்டேனியஸ் எமிஷன். அப்படின்னது தானாகவே இன்னும் அது இன்னும் ஹையர் ஸ்டேட்டுக்கு போய்ட்டு அந்த க்ரௌண்ட் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஈஸியாக ஸ்பான்டேனியஸ் எமிஷன் in a short duration of a time. Okay, இங்கே அப்ராக்சிமேட்லி 10 to the power -8 செகண்ட், 10 to the power -8 செகண்ட். அப்போ நம்ம ரொம்ப குயிக்காக அந்த ப்ராசஸ் நடக்குது. எப்போவும் இந்த எலக்ட்ரான் வந்து கேட்டதாக இந்த சஃபிஷியன்ட் எனர்ஜி அண்ட் டு மூவ் த எக்ஸைட்டட் ஸ்டேட் அண்ட் கம் பேக் டு த கிரவுண்ட் ஸ்டேட் வித் எ ஷார்ட் டைம் அப் டு 10 to the power -8 செகண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பை எமிட் த ரேடியேஷன் வித் சேம் வேவ் லென்த் அண்ட் கரஸ்பாண்டிங் த கலர்ஸ் இட் இஸ் அப்சார்ப்டு. இதை நம்ம வந்து அந்த பிக்சரில் பார்த்தோம். ஸோ அது வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா அந்த லைன் தவிர மற்ற எல்லாமே கலர்ஸில் இருக்கும். அந்த லைன் மட்டும் நமக்கு வந்து டார்க்னஸாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இட்ஸ் கால்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தி வேவ்லென்த் ஆஃப் திஸ் லைன் கேன் பி கால்குலேட்டட் வித் எ கிரேட் ப்ரிசிஷன். ரொம்ப நம்ம அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபர்தர் த எமிட்டட் ரேடியேஷன் கண்டெய்ன்ஸ் த வேவ்லென்த் both lesser and greater than the wavelength of the line in the visible spectrum. Okay, என்னது கம்பரு the radiation contains the wavelength is both lesser and greater than the wavelength lines in the visible spectrum. இது நமக்கு விசிபிளாக நமக்கு தெரியும். இப்போ அதில் அந்த 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 இமிடியட் ரேடியேஷனோட இன்னும் கேட்ட இருந்தால் நமக்கு வந்து யூ ஹேவ் டு அப்ளை த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு கொடுத்துருக்கான். ஓகே, இதான் நமக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு இன்னும் டயக்ராம் கொடுத்துருக்கான். ஓகே, ஓகேங்களா. இந்தமாதிரி நமக்கு வந்து வி ஹவ் டு அப்ளை இந்த லாட் ஆஃப் சீரியஸ் லைமன் சீரியஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். செகண்ட் என்னது பால்மர் சீரியஸ், பாஸ்டன் சீரியஸ், அடுத்து ஃபன் சீரியஸ். இதில் நமக்கு நமக்கு இருக்குது. இதில் ப்ராக்கெட் சீரியஸ் இருக்குது. இந்தமாதிரி நமக்கு வந்து ஒரு 5 சீரியஸ் இருக்குது. இதில் நமக்கு வந்து 3 ஸ்டேட் சீரியஸ் மட்டும் இதில் கொடுத்தான். இது வந்து இன்னும் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜனில் வந்து வி ஹவ் டு அப்ளை தி டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல். Different energy level we have to apply the different spectral series obtained from the hydrogen spectrum. ஓகே, அதான் நமக்கு இதில் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதுமாதிரி இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் த லைமன், பாமர் அண்டு பாசன் சீரியஸ். இந்தமாதிரி நமக்கு இந்தமாதிரி இமேஜ் நமக்கு கிடைக்கும் இருக்கான். ஓகேங்களா, இது லைமன் சீரியஸ், பாமர் சீரியஸ், அடுத்து பாசன் சீரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேவ் லென்த். அப்போல்லாம் பார்த்தது வந்து எனர்ஜி என்ன பார்த்தோம், அந்த எனர்ஜியில் வச்சு பார்த்தோம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் வேவ்லேருந்து வச்சு இதில் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு சீரியஸுக்கும் அந்தமாரி நம்ம டிஃப்ரெண்ட் வேவ்லேருந்து இருக்குன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கான். ஸோ இதை பற்றி நம்ம இந்த லெசனை இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஹியர் notice that the spectral lines of the hydrogen gas is shown in the figure are grouped in a separate series. In each series, the distance of the separation between the consecutive wavelength decreases from the higher wavelength to lower wavelength. கன்சிக்யூட்னா தொடர்ந்து எனக்கு வேவ்லென்த் சேஞ்ச் ஆகுது. ஹையர்லேருந்து லோவுக்கு போகுது, இல்லை லோலேருந்து ஹையருக்கு சேஞ்ச் ஆகும் கொடுத்துருக்கான். ஸோ அண்ட் ஆல்சோ த வேவ்லென்த் இன் ஈச் சீரியஸ் இருக்கான். ஈச் சீரியஸ் அப்ரோச் த லிமிட்டிங் வேல்யூ. ஸோ இட்ஸ் நவுன் as a சீரியஸ் லிமிட் அப்படிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் சீரியஸ் ஆர் நேம்ட் as a லைமன் சீரியஸ், பாமர் சீரியஸ், பாசன் சீரியஸ், ப்ராக்கெட் சீரியஸ், ஃபன் சீரியஸ், etc. அந்த மாதிரி நம்ம we have to apply the different wavelength of the spectral line from the hydrogen atom and form a different series line. ஓகே, அதை நம்ம ஏற்கனவே டயக்ராமில் வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி லெவல் வச்சு பார்த்தோம், வித் ரெஸ்பெக்ட் டு வேவ்லென்த் வச்சு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதை தான் புக்கில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு த வேவ்லென்த் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பர்ஃபெக்ட்லி அக்ரி வித் த
wavelengths and calculate the using the equation derived from the Bohr atom model. We have to calculate the wavelength of the spectrum derived from the Bohr atom model. நம்ம equation நம்ம மேக் பண்ணுவோம். அதான் ஃபார்முலா 1 / lambda is equal to r into 1 / n square minus 1 / m square சொல்லி இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். ஃபைனலி இட் இஸ் பார் இந்த நியூ பார், நியூனா ஃப்ரீக்வன்சி, நியூ பார்னா இது there is a equal to wavelength அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் அந்த நியூ பார் இஸ் known as a wave number. சரி, இட் இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் தி wavelength அப்படின்னு சொல்லி எடுக்கும். ஓகே, இட் இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் தி wavelength தானே. 1 / lambda is equal to என்னது நியூ பார் எடுக்கலாம். நியூ பார்ங்கிறது இஸ் a wave number, also is known as a inverse of the wavelength. So this is known as a Rydberg constant. இது நம்ம இது வந்து இஸ் known as a Rydberg constant சொல்லுவோம். ஓகே, Rydberg constant சொல்லுவோம். ஸோ அதான் தெரிசியா கேபிட்டல் ஆர் நம்பர் சொல்லுவோம். ஸோ the value of the Rydberg constant is 1.09737 into 10⁻+7 per meter. இது வந்து அந்த Rydberg constant வேல்யூ. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 mark கொஸ்டின். சரியா, ஃபார்ம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ the value of the Rydberg constant also very important. Ask in the one words. Okay, so it's a 1.09737 into 10⁻+7 per meter. Okay, and m and n are the positive integer. அந்த ஃபார்முலா கூடிய m and n are the positive integers அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து m is greater than n. m is always is greater than n நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ the various factorial series are discussed below. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க என்னதுக்கா லைமன் சீரியஸ். லைமன் சீரியஸ் என்ன பாரு, என்ஸ் கோல்டு 1 அண்ட் எம்ஸ் கோல்டு 2, 3, 4 இன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து n போல் 1 போடுறது, m போல் 2, 3, 4 நம்ம அப்ளை பண்ணால் the wave numbers are the wavelength of the spectral line of the Lyman series lies in the ultraviolet region or UV region நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் n போல் 1, m போல் 2, 3, 4 அப்ளை பண்ணால் we'll get the wave number or wavelength of the Lyman series how to obtain in the ultraviolet region. ஸோ இந்த ஃபார்முலா அவங்க இப்போ நியூ பார்ஸ் equal to 1 / lambda is equal to r into எனக்கு n போல் 1 போடுது, 1 ஸ்கொயர் போடாச்சு. m போல் 2, 3, 4 சொல்லி போடலாம். we have to get the Lyman series of the wavelength or wave number நமக்கு கிடைக்கும். ஓகே, I next Palmer series for என்னக்கும் for n equal to 2 and m equal to 3, 4, 5 சொல்லி you got substitute the above equation. The wave number or wavelength of the spectral line of the Palmer series which lies in the visible region. Visible region நமக்கு கிடைக்கும். இது இந்த Palmer series எப்போ when you substitute value of the n equal to 2 உண்டு and m equal to 3, 4, 5 அப்ளை பண்ணணும். we'll get the wave number or wavelength of the Palmer series is obtained from the formula. So new boss equal to 1 / lambda is equal to r into n போல நம்ம 2 அப்ளை பண்ணுது, தென் m போல எதுவுமே அப்ளை பண்ணல. அப்புறம் நம்ம 3, 4, 5 அப்ளை பண்ணால் we'll get the wavelength of the Palmer series. Okay, next Passon series. So here n is equal to 3 and m is equal to 4, 5, 6 in equation. அந்த equation நம்ம வந்து நம்ம வரிசையாக இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வர. ஸோ அப்போ வந்து we'll get the wave number or wavelength of the spectral series of the Passon series which lies in the infrared region அப்படின்னா IR region. சரியா, அந்த region maybe ask one mark question. So you must note the each series with the which region, visible region, இந்த மாதிரி நம்ம UV region சரியா, இந்த மாதிரி IR region நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன பாருங்க, நியூ பார்ஸ் equal to 1 / lambda into c is equal to r into 1 / எனக்கு n போல 3 அப்ளை பண்ணுது, m போல 4, 5, 6 அப்ளை பண்ணால் we'll get the wavelength of the spectral series of the Passon series. ஓகே, நெக்ஸ்ட்டு bracket series. bracket series for n is equal to 4 then m is equal to 5, 6, 7 in equation we'll get the wave number or wavelength of the spectral series of the bracket series how to appear in the same IR region. ஓகே, இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காமிங்க வந்து ஃபன் சீரியஸுங்க. ஓகே, ஃபன் சீரியஸ் சொல்லி கொடுத்துருக்கு. அதை நம்ம எதுவுமே இந்த பேஜ் நான் வந்து இதில் டவுன்லோட் பண்ணல. சரியா, ஃபன் சீரியஸ் என்னது இதேமாரி நம்ம வந்து சப்ஸ்ட் வேல்யூ ஆஃப் n equal to 5, 6 எனக்கு போல் 5 போடுங்க, எமுக்கு போல் 6, 7, 8 சொல்லி அப்ளை பண்ணுதியா. ஸோ வில் கெட் த வேவ் நம்பர் ஆர் வேவ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் த
ஃபன் சீரியஸ் இது ஸ்லைஸ் இன் த இன்ஃபாரெட் ரீஜியன். சரியா, இதுக்கும் பாருங்க அந்த இது லாஸ்ட் 2 3 அந்த 3 4 5க்குள்ள 3க்குமே என்னது வந்து இன்னும் அட் லைஸ் இந்த ஐஆர் ரீஜியன் அப்படின்னு எடுக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இது அந்த ஸ்பெக்ட்ரல் சீரியஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். சரி, ஸ்பெக்ட்ரல் ஆஃப் த அல்லது ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லி எடுக்கலாம். இது இப்பாக்கு 3 மார்க் கொஸ்டின் ஆர் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த 5 சீரியஸை நீங்கள் நம்ம கண்டிப்பாக ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட இந்த லெசனில் நமக்கு வந்து ஆஃப் போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடுது இந்த லெசனில். இல்லை 9th லெசனில் ஆஃப் போர்ஷன் நமக்கு இந்த டாப்பிக்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேம்மா? ஓகே, தேங்க்யூ.